டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு மிகவும் முக்கியமான பதிவாக இருக்க போகுது. நம்ம 2025 பற்றிய பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்போ 2 எண்கள் கிடைக்கும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதியிலிருந்து. அது எப்படி சார் 2 நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு 1/1/2025ன்னு வச்சுக்கோமே. இப்போ 1 அப்படிங்கிறது அந்த தேதியை மட்டும் குறிப்பது, டேட் 1 அப்படிங்கிறது 1ஆம் எண்ணை குறிப்பது. அதனுடைய கூட்டுத்தொகைன்னு இன்னொரு நம்பர் வரும். அது எப்படின்னா, ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. 1+1+2+0+2+5 இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு கூட்டுத்தொகையாக வருவது. ஸோ இந்த தேதியும் சரி கூட்டுத்தொகையும் சரி, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலன்களை புரிந்து கொள்ளணும். உங்கள் ஒவ்வொருவருக்குமே பிறந்த தேதி ஒன்று இருக்கும், கூட்டுத்தொகை ஒன்று இருக்கும். பிறந்த தேதிக்குரிய பலன்களையும் பாருங்கள், கூட்டுத்தொகையில் என்ன நம்பர் வருதோ அதற்குரிய பலன்களையும் பார்த்து நீங்கள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ப்ரெடிக்ஷனை பொறுத்த அளவுக்கு. இப்போ இந்த 2025 நம்ம 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு தேதியிலையும் பிறந்தவர்களை பற்றி நம்ம சொல்லும்போது, அதனுடைய இறுதியில் அவங்கவுங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன, அவங்கவுங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமும் நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது, லைஃப் லாங்குக்குமே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதனால் இதை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான முக்கியமான தகவல்கள் இதில் அடங்கி இருக்க போகுது. குறிப்பாக இலவச பொது பலன்கள் பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதையும் கவனமாக கேட்டு பயன்பெறுங்க. 2025 சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அல்லது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் 1 வருபவர்களுக்கும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். 2025ங்கிறது 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்குதுங்க. அதாவது 2+0+2+5. இந்த 9ஆம் எண் 1ஆம் எண்ணுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் நிச்சயம் நல்லது பண்ணுங்க. ஏன்னா 9 அப்படிங்கிறத மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாயை மங்கள்வாரன்னு தான் சொல்லுவாங்க. சூரியனை எப்படி ஒரு இன்றியமையாத கிரகமாக ஒரு உயிர்களுக்கு தாயாக இருந்து ஒரு உயிர் ஜனிப்பதற்கு உபயோகப்படுதோ, அது போன்ற ஒரு கிரகமான சூரியனுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய இடத்துல தான் செவ்வாயும் இருக்குது. அதனால தான் இது இரண்டும் இணைவதை சூரிய மங்கள யோகம் அப்படின்னே சாஸ்திரங்கள் சொல்லுது. இது போன்ற ஒரு வருஷத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கும். நிச்சயம் பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இதுநாள் வரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் அப்படிங்கிறது நடந்தேறும். குறிப்பாக யாராச்சும் பதவி உயர்வு தேடிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தகுந்த பதவி உயர்வு நீங்கள் இருக்கும் இடத்துலையே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு தகுந்த வேலை கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயர்வீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஆனால் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, அடுத்தவர்களை நம்பி ஒரு ஜாமீன் கையெழுத்து இடுவது, அடுத்தவர்களை நம்பி உங்களுடைய கார்டை ஸ்வைப் பண்ணி நீங்கள் பணம் தருவது, இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் லாக் ஆவீங்கன்னு இருக்குது. ஏன்னா நிறைய நம்பிக்கை துரோகங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு டென்ஷன் உங்கள் லைஃப்பில் உருவாகக்கூடிய சின்ன அதாவது உங்கள் தன்னளவில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறீங்க. அதற்கான வருடமாக இது இருக்க தான் போகுது, அதில் சந்தேகம் வேண்டாம். அடுத்தவர்களால் தேவையில்லாத தலையீட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற கணக்கில் நான் இதை சொல்கிறேன். ஸோ முடிந்தவரை நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருந்து முந்தைய நிகழ்வுகளில் இருந்த தடைகள் தாமதங்களை நினச்சி இப்போ குழப்பிக்காமல் நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டு இருந்தீங்கனாலே இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான வருடமாக இருக்க போது. குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், பேரெண்களில் 1ஆம் எண் இருப்பவர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த 2025 அப்படிங்கிறது இருக்க போகுது. உத்தியோகஸ்தர்கள், நீங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய கம்பெனிக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, அது கிடைக்கலன்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். வீட்டில் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடி அமையாமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மிக நல்ல சம்பந்தமே அமைந்து அவங்க ஒரு நல்ல ஒரு சந்தோஷகரமான திருமண பந்தத்திற்குள் போவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த வருடம் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகள் இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுவாங்க. சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ள உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 1, 10, 19 இதில் 28 நான் விட்டுட்டேன், கவனமாக புரிஞ்சுக்கோங்க. 1, 10, 19 இந்த தேதிகளில் உங்களுக்கான அனைத்து அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடைபெறும். இது நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கலாம், தேதிங்கிறதே நம்பர் தானே, நம்பர்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ். நிறங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் எலும்பிச்சை மஞ்சள் அல்லது சந்தன மஞ்சள்னு கூட சொல்லலாம்.
அதே போல் வெள்ளை நிறம், டார்க் கலர்ஸை முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கொண்டு வரும். இந்த கலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து ஆடைகளை சொல்கிறீங்களா இல்லை பொருட்களை சொல்கிறீங்களாங்கிறாங்க. இரண்டுத்திற்குமான விஷயங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் மேல் சட்டை அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன நிறங்களில் அமையலாம். மற்றபடி டார்க் பேண்ட்ஸ் அணியிறது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. பட் மேல் சட்டை எது பார்வையில் மிக அதிகமாக மக்களுக்கு தெரிகிறதோ அந்த நிறங்கள், பிரதானமான நிறங்கள் வந்து இப்போ நான் சொன்ன இந்த நிறங்களில் அமைந்தால் அது உங்களுக்கு லக்கை வந்து கொண்டு வரும். நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் வந்து இந்த விஷயத்தை அப்ளை பண்ணுங்கள். இனிமேல் கான்ஷியஸாக ஒவ்வொரு விஷயமும் முடிவெடுக்கும்போது இப்போ நான் சொன்ன 1, 10, 19 இந்த தேதிகளில் முடிவெடுங்க. சப்போஸ் இந்த தேதியில் உங்களுக்கு வாய்ப்பு அமையலை, வேற ஒரு தேதியில் இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா அந்த தேதி வந்து இன்னொரு லக்கி நம்பராக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 6, 15, 24. அதை விட்டால் 5, 14, 23 இந்த தேதிகளையும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அமையும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். எப்போதுமே வந்து ஒவ்வொரு நம்பருக்குமே அதற்குரிய ராசிகளும் இருக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த 2ஆம் எண் அப்படிங்கிறது கடகராசியை சேர்ந்தது. கடகத்திற்கு உண்மையிலேயே இந்த 2025 பெரிய ரிலீஃபை வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஊர்ஜிதமான உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அஷ்டம சனி விலக போகுது. ஸோ இந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் 2ஆம் எண் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து நிறைய விஷயங்கள் புதிதாக நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வரும். அதாவது முக்கியமாக உங்களை பிடிச்சி பிரேக் போட்டு கழுத்தை பிடிச்சி பின்னாடி இழுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாத்திலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். சை ஆஃப் ரிலீஃப் அப்படிம்பாங்க. உற்சாகமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து எப்போ விட்டா போதுண்டா சாமி, இப்போ தான் எனக்கு மூச்சே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். இவ்வளோ நாள் நடந்து முடியாமல் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த விஷயங்கள், இது எப்படி போய் முடியுமோ, நான் எந்தெந்த சிக்கல்களில் ஆளாக போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் குறை வைக்கக்கூடாது. உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றிகளை அள்ளலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காமலோ அல்லது ஒரு நிலம் சார்ந்த விஷயங்களில் லிட்டிகேஷன் இருக்குதுன்னு வைங்க, அது எல்லாமே இப்போ வந்து சால்வ் ஆகும், குயிக்காக சால்வ் ஆகும். எல்லாருமே கரெக்டாக வந்து அவங்கவுங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம கோர்ட்டுக்கு வெளியிலே பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வருடம் நடைபெறும். நீங்கள் முக்கியமாக இந்த வருடத்தில் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. இவ்வளோ நாள் நீங்கள் செய்ய விட்டிருக்காது அல்லது செய்ய தவறி இருந்தீர்கள் என்றால் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் போய் குடும்பத்தோட உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு, ஏன்னா நல்லது நடக்கும்போதும் கோயிலுக்கு போகணும். கெட்டது நடக்கும்போது மட்டும் அழுது புலம்பிட்டு நம்ம தெய்வத்தின் முன்னாடி போய் நிற்கிறது, அப்புறம் நல்லது நடக்கும்போது மறந்துடுறது, இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அப்படி இல்லாமல் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகிற ஒரு இடமாக இருக்கிறதுனால நீங்கள் தயவு கூர்ந்து உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கும் குறை வைக்காமல் செய்துட்டு வாங்க. இந்த ஆண்டு மட்டும் அல்லாமல் வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு குறிப்பை பற்றி சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய 7, 25 இந்த தேதிகள், அப்புறம் 1, 10, 19 ஆகிய தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த தேதிகளில் எல்லா முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இப்போ நான் தேதின்னு சொல்லும்போது தேதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்பர் தானே. ஸோ அதையே நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த எண்களில் நீங்கள் ஒரு வண்டி வாகனங்கள் அமைத்துக்கொள்வது, செல்ஃபோன் நம்பர் அமைத்துக்கொள்வது, இதெல்லாமே உங்களுக்கு லக்காக அமையும். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய இளம் நீலம், அப்புறம் வந்து வெள்ளை நிறம், இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ளூ வந்து எனி ஷேட் இருக்கலாம், ஸ்கை ப்ளூ தான் இருக்கணுங்கிறது கிடையாது, எனி ஷேட் இருக்கலாம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறங்களாக நீங்கள் வந்து ரொம்ப டார்க் ஷேட், பிளாக் எல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தணும். ரொம்ப டார்க் அந்த அரக்கு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறங்களையும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தடை பண்ணக்கூடிய நிறங்களாக அந்த கருப்பெல்லாம் அறியப்படுகிறது. ஸோ அதை தவிர்த்துட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த ஒரு வருடம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்கையுமே அது நல்லது பண்ணும் உங்களுக்கு. குருவுக்குரிய 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது பெரிய வரப்பிரசாதம் மிகுந்த ஆண்டாகவே அமைய போகுது. ஏன்னா இந்த ஆண்டின் டோட்டலே பார்த்தீங்கன்னா 9ஆம் எண் 2+0+2+5. ஸோ இந்த 9ஆம் எண் 3ஆம் எண்ணிற்கு மிகவும் லக்கியான நம்பர். அப்படி எப்படி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லது பண்ணாமல் போயிடும்.
ஸோ இந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் 3 வருபவர்களாகியவர்களுக்கும் இந்த வருடத்தில் வரக்கூடிய 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு பெரிய வாய்ப்புகளை தரும். இட் இஸ் கோயிங் டு பி எ கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். பெரிய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். சில விஷயங்கள் வந்து அஷ்டம சனி, கண்டக சனி, குரு சரியில்லை, ராகு கேது சரியில்லை அப்படின்லாம் வந்து கிரகங்கள் ரீதியாக சில பேர் சொன்னாலுமே கூட நீங்கள் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் பொழுதே நீங்கள் அதை பயன்படுத்தி முன்னேறணும். அதை நீங்கள் அப்போதைக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சி ஓரமாக ஒதுங்கியிருந்தீங்கன்னா இந்த வருடம் மட்டுமல்ல எத்தனை வருடங்கள் நல்ல வாய்ப்புகளை கொடுத்தாலும் நீங்கள் முன்னேற முடியாது. அதனால் இந்த வருடம் உங்களுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் 100% நல்லது பண்ணும். நீங்கள் வந்து எடுத்து முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய காரியங்களை ஃபோக்கஸ்டாக இப்போ ஆரம்பிங்க, கண்டிப்பாக முடிக்கலாம். சொத்து சேர்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் அமையும். முக்கியமாக தெய்வ அருள் இந்த வருடம் முழுமைக்குமே உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். சில விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, அது வந்து உத்தியோகமாகவும் இருக்கலாம், தொழிலாகவும் இருக்கலாம். ஒரு சில இடங்களுக்கு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிற தயக்கம்லாம் இருந்துச்சுன்னா இப்போ எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த முயற்சியை முன்னெடுங்க, உங்களுக்கு கிளிக் ஆகும். ஒரு தொழில் வாய்ப்புக்கு நீங்கள் செய்யலாமா வேண்டாமா நினச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த முயற்சியை முன்னெடுங்க, உங்களுக்கு அது நல்லது பண்ணும். இந்த ஒரு ஆண்டு மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு சில எண்கள் இருக்கிறது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் உங்களுக்கான எல்லா முக்கியமான விஷயங்களும் நடைபெறும். அதே போல் 9, 27 இந்த தேதிகள்லையும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள், இதெல்லாமே உங்களுக்கான லக்கி டேட்டுங்கிறதே ஒரு நம்பர் தானே. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கான எண்களாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்தந்த எண்கள் உங்களுடைய லைஃப்பில் வண்டி வாகன எண்களாகவோ அல்லது செல்ஃபோன் நம்பராகவோ இருந்தால் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை தரும். உங்களுடைய நிறங்களை பொறுத்த வரைக்கும் சந்தன மஞ்சள் அல்லது எலுமிச்சை மஞ்சள்னு சொல்லலாம். மஞ்சளை பொறுத்த அளவுக்கு அதுதான் வந்து குரு பிரகஸ்பதிக்கான நல்ல ஒரு நிறம், அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நிறம். இந்த நிறம் உள்ள ஆடைகள், இந்த நிறம் உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தும் பொழுது அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், உங்களை மோட்டிவேட்டடாக அது வைத்திருக்க வைக்கும். எந்த நிறங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டார்க் ஷேடான எலிஃபண்ட் கிரேன்னு சொல்லக்கூடிய நிறங்கள், அதே போல் பிளாக் கலர், சனி பகவானுக்குரிய கருப்பு கலர், இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்திடணும். அதே போல் இந்த டார்க் ப்ளூ ஷேடு எல்லாமே வந்து நீங்கள் அவசியம் வந்து தவிர்த்திடணும். உங்களுக்கானது எல்லாமே லைட்டர் கலர்ஸ் தான். இந்த நிறங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குருவினுடைய பரிபூர்ண பிளெஸ்ஸிங் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். தெய்வ வழிபாட்டு ஸ்தலங்களான சித்தர் சமாதிகள், அதே போல் பௌர்ணமி வழிபாடு, இது எல்லாமே வந்து இந்த 2025 உங்களோட லைஃப்பை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய காலகட்டமாக அமையுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்துச்சு தான், பொருளாதார சிக்கல்கள் இருந்துச்சு தான். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நீங்கி உங்களுக்கான லைஃப்பில் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் வந்து எடுத்து விட்டு உங்களை ஒரு ஹைவேஸில் ட்ராவல் பண்ண விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நல்ல குயிக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கப்பெற்று ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது அமையுது. குறிப்பாக சில பெண்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சேர்க்க முடியலையே, நமக்கு வந்த பாகப்பிரிவினையும் சரியாக கைக்கு வரலையே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டு முயற்சி பண்ணுங்கள், அது உங்களை பெரிதளவுக்கு சந்தோஷப்படுத்தும். ராகுக்குரிய 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிக மிக ஒரு சுமாரான ஆண்டு அப்படின்னே நம்ம இதை எடுத்துக்கலாமே. ஏன்னா இந்த 9ஆம் எண் அப்படிங்கிறது ஏற்கனவே கொஞ்சம் டென்ஷன்ஸை உருவாக்கக்கூடிய எண் தான் அப்படின்னாலும் ஒரு சில பேர்களுக்கு அது நல்லது பண்ணும். ஆனால் 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அல்லது தேதியின் கூட்டு எண்ணில் 4 வருபவர்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது 50-50 செயல்படும். முதல் பாதி மாதங்கள், முதல் 6 மாதங்கள்னு வச்சுக்கோமே, அது வந்து உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போகும். பெரிதாக எந்த முன்னேற்றமும் இல்லாத மாதிரி தான் தெரியும். அதற்காக வேலை செய்யாமல் நம்ம ஓரமாக ஒதுங்கிடலாமான்னு கேட்டால் அது இருக்கவே கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கான பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்க முடியாது. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்துக்கிட்டே இருங்க. பட் ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். செகண்ட் ஹாஃபில் அது உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். செகண்ட் ஹாஃபில் நிச்சயம் வந்து நீங்கள் ஆரம்பித்து வைத்திருந்த விஷயங்களுக்கான வெகுமதிகள் அப்படிங்கிறது இறுதியாக கிடைத்தே தீரும். 2025 கடைசி 3 மாதங்களில் இந்த வருடத்தில் வந்து முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களாக இருப்பது அதிகப்படியான முதலீடுகள். யாரையும் நம்பி அல்லது எந்த ஒரு தொழிலையும் நம்பி அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட் போன்ற ஒரு விஷயங்கள்லையோ இந்த சிட் கம்பெனிஸ் போன்ற ஒரு நிறுவனங்கள்லையோ நீங்கள் போய் உங்களுடைய பணத்தை
முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறத டபுள் ஆக்கலாம்னு சொன்னீங்கன்னா இருக்கிறதும் போயிடுங்கிற மாதிரியான சூழ்நிலையை இந்த ஆண்டு உருவாக்கக்கூடிய ரிஸ்க்குங்கிறது இருக்குது. அதனால் முடிந்தவரை நீங்கள் இந்த ஆண்டில் இருப்பதை காப்பாற்றி கொண்டு நீங்கள் முன்னேறி கொண்டிருந்தாலே போதும். அடுத்தடுத்த வருடங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வருடமாக அமையவே போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டில் நீங்கள் எந்த விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் படிக்கலாம். புதிதாக ஏதாச்சும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் ரெனோவேட் பண்ணி வீட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வெளியில் போய் இன்னொருவரை நம்பி ஜாமீன் கையெழுத்திடுவதையெல்லாம் தவிர்க்கணும். அது போன்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு கெடுதலாக அமையும். இந்த ஒரு வருடம் மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தேதிகள் அல்லது எண்கள்னு கூட சொல்லலாம். தேதிங்கிறதே நம்பர் தானே. ஸோ அது போன்ற லக்கி டேட் அண்ட் நம்பர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 1, 10, 19 ஆகிய தேதிகள் உங்களுக்கு லைஃப் லாங்குக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த எண்களும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கும். இப்போ நான் சொன்ன இந்த டேட்டில் ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்கள் தூங்குங்க. ஒரு இன்டர்வியூக்கு போங்க அல்லது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த தேதிகளில் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். உங்களுக்கான லக்கி கலர்ஸை பொறுத்த அளவுக்கு சில்வர் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் நிறம், அதற்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வெள்ளை நிறத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறங்களாக ரொம்ப டார்க் ஷேட் இருக்கக்கூடிய பிளாக் கலரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். டார்க் ப்ளூ, வெரி வெரி டார்க்காக இருக்கக்கூடிய ப்ளூயிஷ் டோனில் இருக்கக்கூடிய நிறங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்போது ஓரளவாவது இந்த முதல் 6 மாத காலங்களில் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த 6 மாதத்தில் எதுவுமே 1% கூட நன்மைகள் நடக்காமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லாக அமையறதுக்கான அறிகுறிகள் முதல் 6 மாதத்திலேயே காண்பிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இதை விட ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூக்கு போன இடத்துல நீங்கள் பழகிய ஒரு தெரிந்த நண்பர் அங்கே ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பார். அவருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளார உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் முயற்சிக்கு குறை வைக்காதீங்க, நல்லது நடக்கும். புதனுக்குரிய 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 பொறுத்த வரைக்கும் இது ஒரு 60% பலன்கள் தரும்னு வைத்துக்கொள்வோமே. இது முழுமையாக நன்மைகள் அப்படிங்கிறத கொடுத்துடாதுனாலும் இந்த ஆண்டில் மட்டுமே 3 கிரக பயிற்சிகள் நடக்க போகுதுங்க. புதனுக்குரிய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இப்போ நான் இந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். தேதியின் கூட்டு எண்ணில் கூட இந்த 5ஆம் எண் இருக்கலாம். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் கூட 5ஆம் எண் இருக்கலாம். அவர்களும் சேர்த்து தான் இந்த பலன்களை பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த 2025 நிகழக்கூடிய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த பயிற்சிகள் பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய தன்மையிலையும் இருக்கிறதுனால இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைகள் கிரகங்கள் ரீதியாக நடக்கும். எண்கணித ரீதியாக ஒரு 60% வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ புதிதாக வண்டி வாகனங்களை மாற்றுவது அல்லது வீட்டை அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, வேலை மாற்றத்திற்காக முயற்சி பண்ணுவது, இது எல்லாமே செய்யலாம். செய்யக்கூடாதவைகள் எதுன்னா அதிகப்படியான அகலக்கால் வைத்து உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி, ஷேர்ஸ் மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸில் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாருங்கிறதுக்காக அதிகப்படியான காசு முதலீடு பண்ணுவது, யாரை நம்பியாவது கையெழுத்திடுவது, இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்க இந்த வருஷத்தில். அது உங்களுக்கு மிகுந்த சிரமத்தை உண்டு பண்ணும். ஆனால் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. ஒரு 60% தான் பெனிஃபிட்டுங்கிறது இருக்கும். 40% உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை இழுத்து விட்டு மாதம் மாதம் நீங்கள் இன்னொருத்தர் வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருங்க. இந்த ஒரு ஆண்டு மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய தேதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5, 14, 23 ஆகிய தேதிகள், 1, 10, 19, அதன் பிறகு 3, 12, 21, 30 இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இதை தேதியாக மட்டும் பார்க்காம நீங்கள் இதை நம்பர்ஸாகவும் பாருங்கள். என்ன டேட்டுங்கிறதே ஒரு நம்பர் தானே. ஸோ இந்த தேதிகள் அல்லது இந்த எண்கள் உங்களுக்கு மொபைல் நம்பராகவோ வாகன எண்களாகவோ அமைந்தால் அது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும்.
உங்களுக்கான நிறங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சாக்லேட் ப்ரௌன்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் கலரை நிறையா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் சாட்டின், அது மெட்டாலிக்கு வலுவலுன்னு இருக்கக்கூடிய மினுமினுப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பிங்க் ஷேடு உள்ள நிறங்களோ அல்லது மெட்டாலிக் கோல்டன் கலரோ இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள். இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளாகவோ எண்களாகவோ நிறங்களாகவோ உங்களுக்கான நாட்களை நீங்கள் அமைத்து கொண்டு உங்களுக்கான பொருட்களை நீங்கள் இந்த நிறங்களில் வாங்கும் பொழுது அதுவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். இந்த ஒரு வருடத்தில் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் உங்களால் உணர முடியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களை ஆசையை தூண்டுவது மாதிரி சில வியாபார வாய்ப்புகள் வந்து உங்கள் வாசலில் நிற்கும். இதில் நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு முன்னேறுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்கள் காதில் விழும். நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆர்வத்தில் போயிடுவீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை நீங்களே இழுத்து விட்டுக்கிட்ட கூட கதையாயிடும். அதே போல் வீட்டில் வந்து மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடிக்கொண்டு இருக்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை விசாரித்து நீங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டால் கெடுதல் நிகழ்ந்துடாது. அது போய் நீங்கள் விசாரித்து முடிக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கும் ஒரு செட்பேக் இருந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அது வந்து ஒரு லைட்டாக உங்களுக்கு வந்து ஆகாத தன்மைகளில் இருக்கக்கூடியது காம்ப்ரமைஸ் ஆகி திருமண பந்தத்திற்குள்ளார உங்களுடைய பிள்ளையோ பெண்ணையோ நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் கவனம் தேவை. சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 2025 பொறுத்தவரை எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்னது தேதியாக மட்டுமல்ல, தேதியின் கூட்டு எண்ணாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க யாருக்கெல்லாம் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் 6 வருதோ அவங்களுக்குமே இது பொருந்தும். இப்போ இந்த சுக்கிரனுக்குரிய எண்ணிற்கான விஷயங்களுக்கு இந்த 9ஆம் எண் நல்லது பண்ணுமான்னு கேட்டால் நிச்சயம் நல்லது பண்ணும். சுக்கிரனுடைய எண் என்ன, 6. அந்த 6 தலைகீழ போட்டிங்கன்னா என்னவாக தெரியுது, 9ஆக தெரியும். ஸோ இந்த 6ஆம் எண்ணிற்கும் 9ஆம் எண்ணிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ரெண்டுமே நட்பு ரீதியான எண்கள். இந்த 2 எண்களும் ஒரு சேர உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்க போகுது. அதாவது 9ஆம் எண்ணினால் நன்மைகளை பெற்று 6ஆம் எண் உங்களை நன்றாக வாழ வைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வருஷத்தில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் நீங்கள் முழுசாக இறங்குனீங்கன்னா, உங்களை அர்ப்பணித்து கொண்டீர்கள் என்றால் அதற்கான வெகுமதிகள் உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு நல்லது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த வருடம் உருவாக்கி தரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு பணி உயர்வு அல்லது உத்தியோகத்தில் மேன்மை அடைந்து அதிகமான சம்பளம் வாங்குவது, இதை விட பெரிய நிறுவனத்தில் போய் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அல்லது ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு அமைவது, இதுவரை படித்து முடிக்க முடியாமல் கிளியர் பண்ண முடியாமல் வச்சுருந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு கிராஜுவேட் அண்ட் சர்டிஃபை ஆகிறது, இது எல்லாமே வந்து இந்த வருடத்தில் உங்களுக்கு சுப பலன்களாக நடக்கவே போகுது. முக்கியமாக ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பல இடங்களில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்கள் லைஃப்பை அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ்க்கு உங்களை உயர்த்தி கொள்ள முடியும். வண்டி வாகனங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வண்டி வாகனங்கள் மிக சரியாக அமைந்து அதுவுமே உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஆண்டாகவே இது இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, இது ஏதாச்சும் வந்து குறை இருந்துச்சுன்னா, அதாவது செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு முயற்சி பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ள முடியும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகவே போகுது. நீங்கள் இது மாதிரி இன்னும் பல பதிவுகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பதிவில் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்காது, உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி சரியில்லை, சனி பயிற்சி சரியில்லை இப்படின்லாம் ஆச்சும் சொன்னால் தயவுசெய்து காதில் வாங்கிக்காதீங்க. என் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சுபீட்சத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. இந்த ஆண்டில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிக்கும் அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்கிட்டு முயற்சியை முன்னெடுங்க. உங்களுக்கு இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண்களாகவும் தேதிகளாகவும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது 6, 15, 24 நிறங்களை பொறுத்த வரைக்கும் ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ, RGB அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். இந்த RGBயில் எனி ஷேடு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட், கிரீன், ப்ளூவில் எனி ஷேடு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நன்மைகளே தரும். அதே போல் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட தேதிகள்னு சொன்னேன் இல்லையா, இந்த தேதிகளில் ஒரு முக்கியஸ்தரை போய் பார்ப்பது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து படிப்படியான வளர்ச்சியையும் பாசிட்டிவான விருத்தி அம்சத்தையும் கொடுக்கும். அதனால் இப்போ நான் சொன்ன விஷயம் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு வருஷத்தில் இதை நீங்கள் ட்ரையல் மாதிரியே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நல்லது நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தில் எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, உங்கள் கூடவே ஒரு சில பேர் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க, உங்களை பெரிய அளவுக்கு புகழ்வாங்க. கடைசியாக பார்த்தா அந்த நபர்னாலேயே நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாயிடும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. யாரையும் முழுமையாக நம்பிட வேண்டாம். நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து புதிதாக பழகிற நபராக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக ஒருத்தவங்க ஒரு சில பேர் நல்லா பழகி உள்ளார வருவாங்க.
அவங்கள்ட்ட மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆண்டாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்கன்னா, மற்றபடி நான் சொன்னது மாதிரி ஓவரால் சக்ஸஸ் அப்படிங்கிறது அஷ்யூட். அது வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், பொன்பொருள் சேர்க்கையாக இருக்கலாம், சொத்து வாங்குவதாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு மேன்மையை தரும். கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பாதி ஓகே, இப்போ ஒரு பாதி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வருது. ஏன்னா இந்த 7, 16, 25 வந்து கடகத்தின் மற்றொரு பக்கம், ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல, 2ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் ஒவ்வொரு சைடு, ஒன்று வந்து நெகட்டிவ் சைடு, இன்னொன்று பாசிட்டிவ் சைடுங்கிற மாதிரி இருக்கும். பைபோலார்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, 2 போலார், 2 துருவங்கள் மாதிரி அது. ஆனால் இந்த 7ஆம் எண் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து நிறைய ரிலீஃபை சந்திக்க தான் போகுது. எந்தெந்த வகையிலன்னு கேட்டால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய உத்தியோகத்தின் மூலமாக நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர்வீங்க. அதன் மூலமாக உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இன்னொரு சைடு வந்து நீங்கள் ஒரு வியாபாரத்தை தேர்ந்தெடுத்து அந்த வியாபாரத்தில் முன்னேறணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இவ்வளோ நாள் வந்து அதற்கான தேவையான பொருளாதார உதவி கிடைக்கப்பெறாமல் அதை லான்ச் பண்ண முடியாமல் சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து அதற்கான உதவிகள் கிடைக்கப்பெற்று அதை நீங்கள் லான்ச் பண்ணுவீங்க. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், முதல் 6 மாதங்கள் வரைக்குமே சில சிரமங்களை கொடுத்து ஸ்பீட் பிரேக்கை போட்டு தான் உங்களை நவுத்தும். இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு வியாபாரத்திற்கோ ஒரு ஜாபுக்கோ நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 to 4 months உங்களை நிறைய உழைப்பை வாங்கும். 200% உழைப்பை கொடுத்து 40% தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பட் இது எல்லாமே வந்து இந்த ஆண்டின் இறுதி பகுதியில் உங்களுக்கு நிறைய மெட்டீரியலைஸ் ஆகும் பொழுது நீங்கள் முன்பு விதைத்த விதைக்கான பலன்களை அப்போது நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த 2025 கடைசி 3 மாதங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கவே போகுது. இதில் இன்னொரு விஷயமாக முக்கியமான நிகழ்வாக இந்த ஒரு வருடத்தில் 3 முக்கிய கிரகங்கள் வந்து மாற்றம் பெறுது. ஒன்று வந்து குரு, இன்னொன்று ராகு கேது, இன்னொன்று சனி. ஸோ இந்த ஆர்டரில் நிறைய கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய முயற்சி வந்து பலிக்குமா பலிக்காதா, இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நம்ம எய்ம் பண்ணுறோமே அப்படின்லாம் பயப்படாமல் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆரம்பத்தில் சுமாராக இருந்தாலும் கடைசியில் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே போகும். தெய்வ வழிபாட்டுக்கு குறை வைக்காதீங்க. நிறைய சித்தர் குருமகான்களுடைய ஆலயத்துக்கு போங்க. பௌர்ணமி தினங்களில் வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே வந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அதிர்ஷ்ட தேதியும் நிறங்களும் என்னென்னங்கிறத இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுவாங்க. ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய 1, 10, 19, 2, 11, 20, 29 ஆகிய தேதிகள் மற்றும் 7, 25 ஆகிய தேதிகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ தேதிங்கிறது என்ன, அது வந்து ஒரு நம்பர் தானே. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கான லக்கி நம்பராகவும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்தந்த தேதிகளில் உங்களுக்கான எல்லா நன்மையான விஷயங்களும் உங்களை தேடி வரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த அளவுக்கு சில்வர் கிரேன்னு சொல்லக்கூடிய சாம்பல் நிறம், வெள்ளை நிறம், இந்த 2 நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. எந்த நிறத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ஷேட்ஸ், குறிப்பாக கருப்பு நிறத்தை நீங்கள் அறவே அவாய்ட் பண்ணிடணும். அதற்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாது. கருப்பு நிறத்தில் ஒரு ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா கூட அது அங்கே நீங்கள் வந்து ஷுவர் ஷாட்டாக வந்து அது உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பிரைட் கலர்ஸ், எது நமக்கு பாசிட்டிவ் தருதோ, எது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸை தருதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமே, நம்ம லைஃப்பில் டெவலப் ஆகிடுவோம் இல்லையா. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது தான். ஆனால் அது உங்களுக்கு ரிசல்ட் தருமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் தரும். ஆண்டின் பிற்பகுதியில் தரவே போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். புதிய மனிதர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு அந்நிய பாஷை பேசுபவர்கள், இதனால் வரைக்கும் பழகாதவர்கள் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்களால உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது ஏற்படும். சனிக்குரிய 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அல்லது இதையே தேதியின் கூட்டு எண்ணாக இருப்பவர்களுக்கும் இந்த 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2025 அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கமான 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்குதுங்க. 2+0+2+5. ஸோ இந்த 9ஆம் எண் 8ஆம் எண்ணிற்கு நன்மைகளை தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓரளவு தான் தர முடியும், அதால் முழுமையாக தர முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் எண் அப்படிங்கிறது சனி கிரகத்தை குறிக்கும். இதனுடைய ராசி அம்சத்தின்படி பார்த்தா கும்பராசி, மகர ராசி வரும். மகர ராசியை பொறுத்த அளவுக்கு 7.5 சனி முழுமையாக முடியுது. கும்பராசியை பொறுத்த அளவுக்கு 7.5 சனி இன்னும் முடியலை.
அது அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி முழுமையாக நன்மைகள் நடந்துடும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எண்கணித ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தள்ளி போட வேண்டும். உங்களுடைய ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிட்டு விவேகத்தோட செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாகவே இதை நீங்கள் கருத வேண்டும். இந்த ஆண்டில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் இறங்கினால் உங்களுடைய காலமும் பணமும் மிச்சமாகும். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கே தெரியாமல் கையை விட்டு கரைந்து கொண்டே இருக்கும். அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காம சிரமப்படுவீங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனத்தோட இருப்பதை காப்பாற்றி கொண்டு, அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இருப்பதை காப்பாற்றி கொண்டு நீங்கள் செயல்பட்டாலே போதுமானது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமையும். குறிப்பாக நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். ஷிரடி சாய்பாபா, மகான் ராகவேந்திரர் போன்ற மிகப்பெரிய மகான்களாக வாழ்ந்தவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. இது எல்லாமே உங்களை ஆற்றலை அதிகப்படுத்தி நீங்கள் வந்து பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்காமல் உங்களை வந்து குருவை வழிநடத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆண்டில் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். வருஷம் முழுக்க இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தேதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 1, 10, 19, 5, 14, 23 இந்த தேதிகளில் தான் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் அமைத்து கொள்ளணும். அது பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த தேதிகளில் நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு விருத்தி அம்சத்தை தரும், பாசிட்டிவிட்டியாக அது வளரும் அப்படின்னு சொல்ல வரேன். மற்றபடி இந்த டேட்டுங்கிறது நம்பர் தானே, அதை நீங்கள் எண்களாகவும் நீங்கள் பார்க்கலாம். எண்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5, 14, 23 எண்கள் வர மாதிரி நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். அது 10 டிஜிட்டையும் கூட்டிங்கன்னா வரக்கூடிய டோட்டல் இந்த நம்பரில் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு நன்மைகளை தரும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டார்க் ப்ளூ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு அடர் ப்ளூ, அதாவது இந்த ராமர் நிறம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான நிறங்கள் உங்களுக்கு 100% பொருந்தும். மஞ்சள் நிறம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம், ஆனால் அடிக்கிற மஞ்சளாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நிறங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். இதை வந்து பொருட்களாக மட்டும் இல்லாமல் ஆடைகளாகவுமே நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த ஆண்டில் நீங்கள் குடும்பத்தோட உங்களுடைய குலதெய்வ வழிபாடை போய் செய்துட்டு வாங்க. அது பெருமளவு உங்களுக்கான பிரச்சனைகளை கம்மி பண்ணும். நீங்கள் முடிந்தவரை அடுத்தவர்களை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே உங்களுக்கான செக் பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் அந்த இடத்துல மாட்டுவீங்க. கண்டிப்பாக இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய வேலைக்கு முயற்சி பண்ணுறதையும் தவிர்த்துக்கோங்க. இருக்கிறதை காப்பாற்றிக் கொள்வதே மிக சிறந்த ஒரு புத்திசாலித்தனமாக இந்த ஆண்டு இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். முடிந்தால் நீங்கள் வந்து சனீஸ்வர கஷேத்திரங்களுக்கு சென்று வரலாம், திருநள்ளாறு போன்ற தலங்கள். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாளஹஸ்தி இருக்குது திருப்பதி போகிற வழியில். அது மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது முக்கியமாக வந்து உங்களுக்கு மைண்ட் லெவலில் அது வேலை செய்யும். உங்களுக்கான மென்டல் கிளாரிட்டி அது கொடுக்கும். நல்ல முடிவுகளை எடுக்க வைத்து உங்களுக்கு சிக்கல்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்கள் மற்றும் இந்த தேதியின் கூட்டு எண்ணாக 9ஆம் எண் வரக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த 2025 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். மிகைப்படுத்தி சொல்லலை. காரணம் என்ன, இந்த ஆண்டின் எண்ணே வந்து 9ஆம் எண் தான். 2 + 0 + 2 + 5. இந்த 9ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் 9 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி நன்மையை செய்து விடாமல் போயிட முடியும்? அது நிச்சயம் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து தரும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் நீங்கள் முழு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுடைய ஜாபாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டுவதாக இருக்கலாம், சொத்து புதிதாக வாங்குவதாக இருக்கலாம். எல்லா முயற்சிகளுமே பலிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த ஆண்டு மிக சரியாக வரன் அமைந்து நல்லபடியாக ஒரு நல்ல லைஃப்குள்ளார அவங்க என்ட்ராகிறத பார்ப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர் சென்ற வருடங்களில் ஏற்பட்ட குழப்பங்களால் கடன் சிக்கல்களில் உழந்து கொண்டிருப்பீர்கள். நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் இருந்திருக்கலாம். பட் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த குழப்பத்தெல்லாம் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இன்னும் அப்படியே அழுது புலம்பாமல் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வருட முதல் 6 மாதங்கள்லேயே உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுங்கிறது கிடைச்சிரும். ரொம்ப அதிகப்படியான வட்டிக்கு வாங்கியிருந்த இடத்துக்கு உங்களுக்கு பேங்க் ஹெல்ப் கிடைச்சி அது முழுமையாக க்ளோஸ் பண்ணி ரொம்ப ரிலீஃபான ஒரு ஸ்மூத்தான லைஃப்பை நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக அது அமையும். அதே போல் உத்தியோக உயர்வுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு
உங்களுக்கு புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அது உங்களுடைய வருமானத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தவே போகுது அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு பெரிய நன்மைகள் காத்திருக்குன்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் உங்களுடைய உழைப்பிற்கும் நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு வந்து அர்த்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். உங்களுடைய தகுதிக்குரிய பதவிகள் உங்களுக்கு வந்து கிடைத்தே தீரும். இந்த ஒரு வருடம் மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய உங்களுக்கான அதிர்ஷ்ட டேட், அதாவது லக்கி டேட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3, 12, 21, 30, செவ்வாய்க்குரிய 9, 27. இதில் வந்து 18 மட்டும் தவிர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து தேதிகள் தான் அப்படின்னாலுமே, தேதிங்கிறது என்ன, ஒரு நம்பர் தானே. நீங்கள் லக்கி நம்பர்ஸாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். 3 வரக்கூடிய அல்லது 9 வரக்கூடிய, டோட்டலாக வரக்கூடிய வண்டி வாகனங்களோ செல்ஃபோன்ஸோ நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தலாம். அது உங்களுக்கு நன்மைகளை தரும். அதே போல் நிறங்களை பொறுத்த வரைக்கும் இளம் சிவப்பு, மெஜந்தா ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒரு ரெட்டிஷ் பிங்க் டோனில் இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நிறங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து வண்டி வாகனங்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் அணியக்கூடிய ட்ரெஸ்லையுமே கூட அந்த நிறங்கள் இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களை ரொம்ப மோட்டிவேட்டடாக வைக்கும், ரொம்ப பிரிஸ்காக வைக்கும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து முன்னேறுவதற்கான ஒரு பாதையை வந்து கிளியர் பண்ணி விடும். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க, ஒரு முக்கியஸ்தரை பார்க்க போயிருக்கீங்க, நான் சொன்ன இந்த லக்கி கலரில் நீங்கள் ஆடை உடுத்தி கொண்டு போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய நபர் உங்களை கிராஸ் பண்ணி அப்போ தான் ஆஃபீஸில் என்டர் ஆகிறாருன்னா உங்களை மட்டும் கூப்பிடுவார், அவரை மட்டும் முதல்ல வர சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை வந்து அந்த லக்கி கலர் வந்து உருவாக்கும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த டேட்டு, நிறங்கள் இந்த ஒரு வருடம் வரைக்குமே நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். அது நீங்கள் லைஃப் லாங்குக்குமே அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சென்ற வருடத்தினுடைய எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் இந்த வருஷத்தில் உங்கள் மைண்ட் லெவலில் இருக்கவே கூடாது. அப்போ தான் வந்து உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த வருஷத்தில் உங்களால் உழைக்க முடியும். அதற்குரிய வெகுமதிகளையும் அறுவடை செய்ய முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த பொது பலன்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொருவருடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருந்துச்சுன்னா அது உங்களுடைய லைஃப் லாங்குக்குமே வந்து பெரிய ஒரு நல்லதை வந்து பண்ணிக்கொண்டே இருக்கும். இது எப்படி சார் விதியே வெல்லுமா ஒரு பெயர் திருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களை வந்து நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கான வழியை வந்து அது காண்பிக்கிறதுனால அது உங்களுடைய விதியை முழுமையாக மாற்றலைனாலும் பெரிய அளவுக்கு உங்களை சிரமங்களிலிருந்து காப்பாற்றுங்கிறது நிச்சயம். இது என்னுடைய 20 வருட அனுபவபூர்வமான விஷயமாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவை கொடுப்பதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி கூட என்னுடைய ஒரு கிளைண்ட்டு கால் பண்ணி அவருக்கு 2021 பெயர் திருத்தமானது இப்போ வரைக்கும் வந்து நல்லது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கிட்டார். இது ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, கூட்டுத்தொகை இதற்கு பொருத்தமானதாக உங்களுடைய பெயர் எண் அமையும் பொழுது, அதே போல் உங்களுடைய வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது வியாபார நிறுவனத்தின் பெயர் அமையும் பொழுது, அல்லது உங்கள் குழந்தைக்கே நீங்கள் பேர் வச்சுருக்கீங்கன்னா அந்த குழந்தையோடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த தேதியும் கூட்டுத்தொகைக்கு ஏற்ப அந்த பெயரை அமைச்சு தந்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நிரந்தர சொத்து மாதிரி உங்களுக்கு நீங்கள் உருவாக்கிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ கடப்பாறையே உழுவ போகுதுங்கிற ஒரு விதி அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு எண்கணித பெயர் அந்த நிலையை மாற்றிவிட்டு காலில் ஒரு குண்டு சிவிழுகிற அளவுக்கான விதி மாற்றத்தை பண்ணி விட்டுரும். ஸோ அது போதாதான் நமக்கு. அந்த இடத்துல விதிங்கிற வகைக்கு ஒரு விஷயம் வந்து நம்மளை பாதிக்குது, பெரிய லெவலுக்கு பாதிக்காமல் ரொம்ப சிறிய ஸ்க்ராட்ச் லெவலில் பாதித்தாலே நமக்கு போதுமானது இப்போ நிற்கக்கூடிய வாழ்க்கையில். அது மாதிரியான சிரமங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைத்திருமான்னு கேட்டால் கண்டிப்பாக குரு அருள் இருப்பவர்களுக்கு, குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே அது மாதிரியான பெயர் திருத்தம் அமைந்து விதி மாற்றம்ங்கிறது நிகழுது. இதுவுமே நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. அதனாலே நான் பெரிதாக எங்கேயுமே விளம்பரம் கொடுப்பதில்லை. இது மாதிரியான பகுதியை பார்த்து விட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ நீங்கள் இந்த பகுதியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு குரு வழிகாட்டுறாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு ஒரு நன்றி உபகாரமாக நான் செய்ய விரும்புவது, நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அனுப்புகிறீங்களோ அவர்களுக்கு இலவச பொது பலன்கள் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அமையலையா, வியாபார பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அமையலையா, உங்கள் குழந்தைக்கான பெயர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த தகவல்கள் வரைக்கும் மாத்திரமே என்னால் சொல்ல முடியும். அதற்கான நேரம் மட்டுமே இருக்குது. அப்படி நல்லா இருந்துச்சுன்னா வெளிப்படையாக நல்லா இருக்குது, அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லுவேன். அப்படி நல்லா இல்லைன்னா மட்டும்தான் அதற்கான காரண காரியங்களை சொல்லி பதிவு பண்ணி அனுப்புவேன். அப்படி நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிற கன்சல்டேஷன் ப்ராசஸ் அதில் இருக்கும். நீங்கள் அனுப்புபவர்கள் தயவு கூர்ந்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜாக அனுப்பிச்சி விடுங்க. ஆங்கிலத்தில் உங்களுடைய பேரை அனுப்புங்க.
யாரும் வந்து இங்கே கீழே வந்து கமெண்ட்டில் குறிப்பிடாதீங்க. அதே மாதிரி முடிந்தவரை வாட்ஸ்அப்பில் மட்டுமே அனுப்பும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்போ தான் என்னால் உடனடியாக பதில் அனுப்ப முடியும். மறந்துடாமல் நம்ம டிவோட்டி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.